கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைவிடங்களவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லாருமே வந்து பசங்களை வளர்க்கணும். ஒருத்தர் வந்து 1 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்கோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தா, அந்த குழந்தை வந்து ஒரு 2 வயசு தாண்டும் போது 1.5 வயசு தாண்டும் போது உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, கையில் ஃபோனை கொடுத்து ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான பழக்கம் அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கணும். தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாகவும் இது வந்து அமையுது. ஒரு பக்கம் வந்து பேரண்ட்ஸை மட்டுமே குறை சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து பாசத்தின் மிகுதியில், அன்பின் மிகுதியில் அவங்க கூட விளையாடணும் அப்படின்னும் போது அவங்க கையில் கிடைக்கிற ஒரு பெரிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் பாரு, இது நான் எது காமிக்கிறேன் அது காமிக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை நம்ம வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு பர்டிகுலர் விஷயமா இருக்குது. நான் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், என் ஃபேமிலியும் என் வீட்லையுமே அதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. நான் என் பையனுக்கு ஃபோனே காட்டக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணி வளர்த்துட்டு இருந்தேன். பட் வீட்டில் இருக்கிறவங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இல்லாத டைமில் ஃபோனை காமிச்சு வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, ஃபோன் தான் கேட்குறான். ஏன் இவ்வளோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டாக கேரளாவில் ஒரு 10 சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஒரு விமன், ஒரு ஒர்க்கிங் விமன், அவங்க வீட்டில் வந்து அவங்களோட அவங்க பையனுக்கு வந்து 16 வயசு. நான் அவங்களோட நேம் மென்ஷன் பண்ண போதில்லை, அவங்க எங்கே இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ண போதில்லை. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பையனோட வயசு வந்து ஒரு 16 வயசு. ஸோ ஒரு நாள் அவங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டிலேருந்து ஒரு பையன் எகிரி குதிச்சு ஓடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க பையன் வந்து விதத்து உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி நின்றுட்டுருக்கான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பயத்தில் அவன் வந்து அவனால் எதுவுமே பேச முடியல. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து நல்ல கன்சல்டிங் பர்சன் கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போங்க, ஒரு ஸ்பீக்கிங் தெரப்பிலாம் கொடுத்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கன்சல்டிங் பர்சன் கிட்ட கூப்பிட்டு போகும்போது அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இம்மீடியட்டாக போலீஸ்கிட்ட போங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு? டாக்டர், வீடு, டாக்டர், கன்சல்டிங், போலீஸ், என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு 14 வயசு இருக்கும்போது அவன் வந்து ஃபோனில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறான், டேட்டிங் ஆப். அந்த டேட்டிங் ஆப் மூலிமா அன்ஃபார்ச்சுனேட் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமோசெக்ஸ் அப்படிங்கிற தன்பாலின ஈர்ப்பு அப்படின்னு ஒரு பற்றி விஷயம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். அதில் அந்த மாதிரியான பர்சன்ஸோட கான்டாக்ட் வந்து கிடைக்க ஒரு கட்டத்தில் இவன் வந்து அதை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறான், அதுலேருந்து வெளியே வரணும் ஆரம்பிக்கிறான். பட் அங்கே இருந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து இவன் மிரட்டி அதெல்லாம் இல்லை, நீ கூட ஜாலியாக தான் இருக்கும், ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தப்பான வழியாக அந்த பையன்கிட்ட சொல்லி வளர்த்து 2 வருஷமாக அந்த பையனை வேறு கேரளாவில் முக்கியமான சில பிளேசஸ் இருக்குது, முக்கியமான ஒரு 4-5 பிளேசஸ் வச்சுக்கோமே, அந்த பிளேசஸ்க்கெல்லாம் அவனை கூப்பிட்டு போகிறாங்க, பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு போயிட்டு அந்த பையனை இன்னொருத்தன் ரேப் பண்ணுறான். இந்த பர்டிகுலர் விஷயம் கேரளாவில் இப்போ வந்து நடந்திருக்கு. மொத்த கேரளாவுமே வந்து ஷாக் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால் இதுலேருந்து வெளியவும் வர முடியல. வெளியே வந்தால் மாட்டிப்போன்ற பயத்தில் வெளியே சஸ்டெயின் ஆகிறான். ஸோ ஒரு கட்டத்தில் 16 வயசு அந்த பையனுக்கு போலீஸுக்கு வந்து கேஸ் போட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பர்சன்ஸ்லாம் யார் தெரியுங்களா? முக்கியமான கட்சின்னு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன், அப்புறம் வந்து ஒரு டீச்சர், ஒரு அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபஷனில் இருக்கிற பர்சன் சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னல் பர்சன்ஸு நிறைய பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு 10 பேர் இதற்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 5 பேர் 6 பேர் வந்து தேடின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோஃபார் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தரமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய கவனக்குறைவு தான். ஒரு பேரண்ட்டாக ஒரு கவனக்குறைவு, பையன் என்ன பண்ணுறான், பொண்ணு என்ன பண்ணுறான், ஃபோன் கொடுக்குறாங்க, ஃபோனில் அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, அந்த எல்லாத்தையும் தாண்டி அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பசங்களை நம்ம எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பசங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மனசை விட்டு பேசணுங்க. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 வேலை இருக்கலாம், வெளியே போகலாம், வரலாம், எல்லாத்துக்கும் மேலே பையன்கிட்ட போயிட்டு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இன்றைக்கி எப்படி போச்சு, என்ன ஆச்சு, என்னென்ன பண்ணேன், உன்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ன, எதனா சேடானியா இல்லையா, என்ன சாப்பிட்ட அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பசங்கக்கிட்ட வாய் விட்டு மனசு விட்டு பேசினா தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லேருந்து பசங்க வந்து வெளியே வரதுக்கு அவங்களுக்கு ஒரு உண்டுதலாக இருக்கும். அண்ட் இதில் 16 வயசு அப்படிங்கிறதுனால கன்ஃபர்மேஷனோடு தான் நான் கூப்பிட்டு போனான்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் 10 பேருமே தூக்கி உள்ளதாக வச்சுருக்காங்க. இன்னும் 5 பேர் வந்து தேடின்னு இருக்காங்க. இதுதான் கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அண்ட் இது மூலியமாகவாச்சு நம்ம வந்து மாறுவோமோ அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருந்தாங்க, ப்ரொஃபஷனல்ஸே இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி தர ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கி இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பையனையும் வளர்க்கலாம், என்ன பொண்ணு வளர்க்கலாம். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கலாம், நீங்களே இந்த பையனாகவும் இருக்கலாம், பொண்ணாகவும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்களே பையனாவோ பொண்ணாவோ இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மனசை விட்டு பேசுங்க. அவங்கக்கிட்ட டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட கற்றுங்க, சண்டை போடுங்க, கிட்ட பேசுன்னு சொல்லி கேளுங்க. அது எந்த தப்புமே இல்லை. அந்த எல்லாத்தையும் தாண்டி நீங்கள்
உங்களுக்கு தேவையான அஃபெக்ஷனை, உங்களுக்கு தேவையான ஹாப்பி மூமெண்ட்ஸை தேர்ட் பர்சன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சம்திங் இன் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அந்த மாதிரி மாட்டின ஒரு பையன் தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அண்ட் அவனுக்கும் பர்டிகுலராக கவுன்சிலிங் வந்து ஒரு பக்கம் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா பசங்க கிட்ட பேசுங்க, பசங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேரண்ட் கிட்ட பேசுங்க. பேரண்ட்டும் பசங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக இருந்தால் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வெளியே வர முடியும். இதெல்லாம் தாண்டி நீ தான் தப்பு பண்ணிவிட்டு இவன் தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றத ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணால் அந்த டைமில் அந்த பர்டிகுலர் இஷ்யூ மட்டும் தான் சால்வ் ஆகுமே தவிர காமனைஸாக ஜென்ரலைஸாக இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகாது. சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்ஸ்லாம் வந்து புக் ஸ்டடீஸ்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியாவிலேயே வேறு கண்ட்ரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து போயின்னு இருக்குது. நம்ம இந்தியாலாம் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் மிக்க ஒரு கண்ட்ரி. ஸோ இங்கே இந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் நம்ம எல்லோரும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சி. இந்த வீடியோ யாரும் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.